வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா ரியல்மி பட்ஸ் ஏர் 7 ப்ரோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப ஒரு ரீவிசிட் மாதிரி. ஏன்னா கிருஷ்ணாவும் ரியல்மி பட்ஸ் ஏர் 7 ப்ரோ தான் யூஸ் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு ஹைரஸ் ஆடியோ வித் டியூயல் டிரைவர் டியூயல் டேக் மாதிரியான விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் ஒன் அமங் த ஆப்ஷன்ஸ். ஏன்னா உங்களுக்கு இது மட்டும் கிடையாது, இந்த டியூயல் டிரைவர் டியூயல் டேக் அப்படிங்கிற ஃபேக்டரோட OnePlusல பட்ஸ் 4 அப்படின்னு ஒன்று இருக்குது. டியூயல் டிரைவர் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பட்ஸ் ஏர் 6 ப்ரோ, பட்ஸ் 3 இதெல்லாமும் டியூயல் டிரைவர் தான். அது மட்டும் இல்லை, இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் பார்க்குறேன், ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் டியூயல் டிரைவரில் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா மோட்டோ பட்ஸ் ப்ளஸ், அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, பட் சவுண்ட் பை போஸ் அப்படின்னு போட்டு அதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் 4000 ரூபாய்க்கு இப்போ அவைலபிள். அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா LHDC அண்ட் டியூயல் டிரைவர். ஸோ ஏகப்பட்ட ஆப்ஷன் என்னால் மார்க்கெட்டில் பார்க்க முடியுது. இருந்தாலும் ரியல்மி, அதாவது இந்த ஓப்போ ஃபேமிலியை நம்ம எப்பயுமே ஆடியோ சென்ட்ரிக்காக பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில், ரீசெண்ட்னு சொல்லப்போனால் ஒரு 6 வருஷமாகவே அவங்க நல்லா தான் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஃபர்ஸ்ட் நெக் பேண்ட் நல்லா யோசிச்சு பாருங்க, புல்லட்ஸ் வந்துச்சு. OnePlus புல்லட்ஸ் எவ்வளோக்கு வந்துச்சு? ஃபர்ஸ்ட் ரொம்ப 6000 ரூபாய், சரியா? அது வந்து அதுக்கப்புறம் ஆஃபர்னு 4000 ரூபாய்க்கு வந்துச்சு. அப்புறம் புல்லட்ஸ்லேயே சக்ஸஸாக வந்துச்சு, அது 4000 ரூபாய் லான்ச் ப்ரைஸே. அப்புறம் இப்போ நெக் பேண்டுங்கிறது 2000 ரூபாய், 1500 ரூபாய், 1300 ரூபாய் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஹைரஸ் ஆடியோ எபிலிட்டியோட இருக்கக்கூடிய ஒரு டியூயல் டிரைவர் TWS. இந்த டியூயல் டிரைவர் TWSல எனக்கு ஆடியோவில் கூட ஐம் சாட்டிஸ்ஃபைடுங்க. இந்த ஜென்ரலாக சொல்கிறேன், ஜென்ரிக்கா இந்த 4000 5000 இருக்கிற டியூயல் டிரைவர்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா, ஐ எம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட் when it comes to audio quality as well as battery life. ப்ராப்ளம் எங்கன்னா எனக்கு வந்து பிஞ்ச் இருக்க மாட்டேங்குது. ஸோ அதுதான் வந்து நான் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மேபி ஃபியூச்சரில் அப்பயே நான் வருமா, இப்போ வருமா, அப்போ வருமானு கேட்டுட்டு இருந்தேன். இனிமையாவது வருமா அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கேன். பார்ப்போம் 2026 வரக்கூடிய டியூயல் டிரைவர்லாம் பிஞ்ச் இன்ட்ரோடியூஸ் ஆகுதா? 5000 ரூபாய் 1500 ரூபாய் பட்ஜெட்ல வந்து பட் எவ்வளவு நாளா வெயிட் பண்றேன்னு தெரியுமா? ரொம்ப காலமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் பிஞ்ச் வரவே மாட்டேங்குது இந்த பட்ஜெட்ல. சரி, இப்போ நீ சொல்லு, உனக்கு பட்ஸ் ஏர் 7 ப்ரோ எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து ஞாபகம் இருக்கா, சைவோ V40 S40 V40. ஆமா, நான் வந்து என்னுடைய ரெட்மி பட்ஸ் 5 ப்ரோ நம்ம இதுல லான்ச் ஆகல, இங்க இப்போதான் 6 ப்ரோன்னு சம்திங் 6ன்ற சீரீஸ்ல தான் லான்ச் ஆகுது ரெட்மி. அது நல்லா தான் இருந்துச்சு. என்னன்னா அது வந்து ஒரு பக்கம் லெஃப்ட் இயர் வந்து சார்ஜ் ஆகல. அது வந்து நான் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினேன், என்னோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கினேன், சைனால இருந்து. ஓகேவா? அதனால நான் அது வேலை செய்யாம கொஞ்சம் கொஞ்சமா ஃபாஸ்டா சார்ஜ் இறங்குற மாதிரி இருந்துச்சு. அது செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட் தான் அது. அதனால அழுத்துங்க டிரான்ஸ்பரண்ட் போயிடும். இப்போ ஒரு கட்டத்துக்கு வந்து சரி நம்ம மாற்றுவோம் அப்படின்றப்ப ஒரு 500 ரேஞ்சில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் இவங்களாம் ஒரே டைம் தான் வாங்கினேன் அந்த சைவோ. ஆனால் அதில் வச்சா பாருங்க ஒரு ஆப்பு, அது க்ளோஸில் தான் இருக்கும் லிட்டு, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகி ஃபோனில் கனெக்ட் ஆகிடும். ஆனால் மன வருத்தமாக இருக்கு, நம்ம திடீர்னு பேசிட்டே இருப்போம், கால் வந்து கேட்காத மாதிரி பட்ஸுக்கு போயிடும். ஆனால் அதில் மட்டும் இல்லடா, நிறைய இந்த என்ட்ரி லெவல் பட்ஸில் அந்த ஹிஞ்ச் அது க்ளோஸ் ஆகுது இல்லையா, அது சரியா க்ளோஸ் ஆகாம க்ளோஸே ஆன மாதிரி இருந்தாலும் கூட உள்ள இருக்கிற பட்ஸ் டிஸ்கனெக்ட் ஆகாம கனெக்டடாகவே இருக்கும். அப்போ கால் வந்து அட்டன் பண்ணால் நேரம் அங்கே போயிடும். செம்ம இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயம் அது. பெரும்பாலும் பட்ஜெட் பட்ஸ்ல அந்த பிரச்சனையை பார்க்குறேனே தவிர ஒரு ப்ரீமியம் டயர் எப்படின்னா, இப்போ ஆப்பிள்ல ஏதாவது யூஸ் பண்ணாலோ, ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணாலோ, இல்லாட்டி வந்து ஒரு பிக்சல் பட்ஸ் யூஸ் பண்ணாலோ, இல்லைனா வந்து கேலக்ஸி பட்ஸோ, ஏன் OnePlus பட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போற இந்த ரியல்மி இதெல்லாம் வந்து அந்த மாதிரி நான் சொன்னது ரெட்மில எல்லாத்துலேயுமே அது பர்ஃபெக்டாக தான் இருந்துச்சு. ஓகே, அந்த 500 பட்ஜெட்டில் அது இருந்துச்சு. ஆனால் என்னென்னா ஷார்ட்டாக என்ன அதை முடிச்சுட்டு இந்த செக்மெண்ட் வரணும்னா அது 500ஆகவே இருந்தாலும், இப்போ நான் வந்து கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து டூவல் கனெக்ஷன் இருக்குது நம்மளுக்கு இந்த 7 ப்ரோவில், பட்ஸ் ஏர் 7 ப்ரோவில். இது டூவல் கனெக்ஷனே இருந்தாலும் இப்போ நான் 3வது டிவைஸ் கனெக்ட் ஆகிறப்ப எதுன்னு அடிச்சிக்குதுங்க, இது கனெக்ட் ஆவா அது கனெக்ட் ஆவான்னு அடிச்சிக்குது. ஓகேவா? நான் ஏதாவது 3வது டிவைஸ்க்கு ஆஃப் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருது. டூவல் டிவைஸ் தானே. இப்போ கம்ப்யூட்டர் என்ன பண்ணிடுது, நான் தான்டா எடுப்பேன்னு எடுத்துக்குது, அந்த அவுட்புட்டை எடுத்துக்குது சில டைம். வந்து நான் பார்த்த வரைக்கும் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்கிறேன். டியூயல் டிவைஸ் பொறுத்த வரைக்கும் கடைசியாக நான் யூஸ் பண்ண 2 டிவைஸில் அதுவே டக்குன்னு போய் பேர் ஆகிடும். 3rd டிவைஸ் வந்துச்சுன்னா எது ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆகுதோ அந்த மாதிரி தானே கனெக்ட். அப்படிலாம் இல்லை, லாஸ்ட்டாக எந்த 2 டிவைஸில் கனெக்ட் ஆனோன்னா அங்கே போய் அப்படி போயிடுது. இது நான் சில டைம் 3rd டிவைஸ் போகிறேன்னா அதுக்கும் நான் கனெக்ட் பண்ணுற மாதிரி மறுபடியும் பேர் பண்ணுற மாதிரி ஆகிடுது 3rd டிவைஸ் கனெக்ட் பண்ணுறது. அதனால் என்ன பண்ணுறேன், அந்த சைவோ அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த 500 ருபீஸ்க்கு அந்த இது வந்து நான் ஹெட்ஃபோன்ஸ் வந்து வெறும் நம்ம ஒரு வாய்ஸ் இல்லை ஒரு லெக்சர் கேட்க போகிறேன் அப்படின்னா சார்ஜ் நிற்கிது பாருங்க, ஒரு 8 மணி நேரம் நிற்கிது. 500 ருபீஸில் சும்மா நான் லிசன் பண்ண போகிறேன். ஓரளவு பேக்ஸ் நல்லா தான் இருக்கும், அந்தளவுக்கு மொக்க பேக்ஸ்லாம் இல்லை, நல்லாவே இருந்துச்சு. அது வேணால் ட்ரை பண்ணுங்க. இது என்னென்னா கால்ஸுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வாங்கினேன். நான் ரெட்மி பட்ஸ் 5 ப்ரோ வந்து காலில் வந்து மாஸ்காட்டும் நிறைய பேர் கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க. ரெட்மி பட்ஸ் 5 சீரிஸ் 5C அதெல்லாம் ட்ரை பண்ணேன், சூப்பராக இருந்துச்சு மைக்ரோஃபோனு, சிவபர்ணி ப்ரோ ஆட்டோ இது இந்த டூவல் டிவைஸ் கனெக்ஷனும் சூப்பராக இருந்துச்சு அப்படி சொல்லியிருந்தாங்க. நிஜமாலுமே ரெட்மி சீரிஸ் நல்லா இருக்கு, ஆனால் அவங்க அப்டேட் பண்ணலை ஒன்றும். இங்கே 6, 7லாம் அப்டேட் பண்ணலை ஒன்றும். திரும்ப ஏன்சி ஆனால் ஜிவ்வுன்னு இருக்கு.
இது என்னன்னா கால்ஸில் வந்து நான் ஃபஸ்ட்டு கேட்க ஆரம்பித்தேன். எக்ஸாம் டைம்ன்றதுனால நான் பாட்டே கேட்கல. கால்ஸில் வந்து நான் வந்து கொஞ்சம் ரீவிசிட்டிங் K20 Pro போனேன் இல்லையா, அப்போ அந்த இது வந்து மைக்ரோஃபோன் சுமாராக இருக்கும். அப்போ பேசினவங்க என்ன சொன்னாங்க, நீ K20 Proவில் பேசாத, நீ பட்ஸை போட்டு பேசுனா. நான் 13 ட்ரையலில் மாறுறேன், இல்லை வேறு டிவைஸ் மாறுறப்ப பட்ஸிட்ட பேசாத, நீ ஃபோன்லேயே பேசு. ஸோ அந்த அட்வான்ஸ்மெண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மைக்ரோஃபோனோட இப்போ இந்த மைக்ரோஃபோன் நல்லா தான் இருக்குது. ஸோ மைக்ரோஃபோன் வைஸ் நல்லா டிக் ஆச்சு. அப்புறம் ஆப்பில் வந்து நிறைய கொடுத்துருக்கான். இந்த பட்ஜெட் ப்ரைஸில் வந்து நான் பார்க்குறப்ப பரவாயில்லையே நல்லா இருக்கே, ஒரு 7000 ரேஞ்சில் இருக்குது. இது 5000 அது 7000 ரேஞ்சில் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஆடியோ வந்து சூப்பராகவே இருந்துச்சு, செப்பரேஷன் நல்லாவே இருந்துச்சு. அந்த டூவல் டிரைவர் வந்து நீங்கள் வந்து நான் ஹாரிஸ் ஃபேன்ஸ் யாராக அந்த கமெண்ட்டில் போடுங்க, செம்மையாக இருந்துச்சு. ஹாரிஸ் சாங்ஸ் மட்டும் நல்ல செப்பரேஷனு. எப்படி சொல்கிறது, இந்த பட்ஜெட்டுக்கு இது வந்து ஒர்த்தான்னு கேட்டால் கன்ஃபார்மாக ஒர்த்து, நல்லா தான் இருக்குது. இப்போ ஏர் 8 வந்திருக்கு போல், அது வெறும் ஏர் 8. அதெல்லாம் இன்னும் நான் செக் பண்ணல. இது வரைக்கும் நான் வந்து ஷாமி சீரியஸு, ஒன் ப்ளஸோடைய அந்த ஜி சீரியஸு, நெக் பேண்டில் தான் நான் இருந்தேன். போட்டோட 330. அவன்லாம் வந்து கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் அது வந்துச்சு, 5 to 4 இயர்ஸ் கிட்ட வந்துடுச்சு அது. ஸோ 5 இயர்ஸா 3 இயர்ஸ் நினைக்கிறேன். 335 இருக்குல்ல, 335லேயே ஸ்மார்ட் அப்படிங்கிறது வந்து நான் 2021 கவர் பண்ண ட்ரை பண்ணேன் ஸ்மார்ட்டை. ஏன்னா அந்த மேக்னெட்டிக் கனெக்டரோட வந்துச்சு. ஃபர்ஸ்ட் போட்ராகஸ் 335 வந்து மேக்னெட்டிக் கனெக்டர் இல்லாமே ஒரு 7 மாசம் ஒர்க் ஆயிட்டு இருந்தது ஊருக்குள்ள. எல்லா இடத்துலயுமே மேக்னெட்டிக் கனெக்டர் இல்லாம தான் வந்துச்சு. 335ல ஆப்டெக்ஸ் வர இருக்குமா, ஸோ ஆப்டெக்ஸ் ஹெச்டியோட உங்களுக்கு ஸ்மார்ட் கனெக்டிவிட்டியோட அப்படின்னு சொல்லி ஸ்மார்ட் ஃபங்க்ஷன்ஸோட சேர்த்து திரும்ப வந்தது 335 ஸ்மார்ட்னு சொல்லிட்டு, ஸ்மார்ட் பட்ஸ். அதான் டைம் வந்து அப்படியே ஓடுதுங்க, நல்லா இருந்துச்சு அது இப்போ வரைக்கும். சரி, இது என்ன பாட்டு ஏதாவது போட்டு விடு. போடுவோமே. டிரான்ஸ்பரன்சி உங்களுக்கு அந்த அளவுக்கு எதில் இருக்குது? இப்போ ஏஎன்சியில் இருக்கா? என்ன பேசினாலும் எனக்கு கேட்க போகிறது இல்லை, ஏதோ புலம்புறன்னு மட்டும் தெரியுது. ஏன்னா எனக்கு ஏஎன்சியோட அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏஎன்சி இல்லாமல் கேட்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆப் டூருங்க, வேறு எதுவும் இல்லை. ஐஃபோனில் ஒரு ஜோக் இருக்குது, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிகிட்டே பாட்டு கேட்கலான்னு கேட்டால் கேட்க முடியாது, பாட்டு ஆடியோ குவாலிட்டி மாறிடும். தெரியும், ஆண்ட்ராய்டில் அதெல்லாம் பெரிய ப்ளஸ். கால் வந்துச்சுன்னா ஐஃபோனில் டிஎன்டியே போட்டு பேக்ரவுண்டில் கால் வருதுன்னு வை, மல்டி கால், திரும்ப திரும்ப ட்ரை பண்ணாங்கன்னா டிஎன்டி இதுவாகும்ல, அல்லாட்டி அந்த மாதிரி ஏதாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் கட் ஆகிடும். அதெல்லாம் பெரிய தலைவலி இருந்தது ஐஃபோன் யூஸ் பண்ணும்போது. சரி, ஒரிஜினல் சவுண்டில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஒரிஜினல் சவுண்ட்லேயே கூட ஈக்குவலைசர் போவோம், நம்ம ஸ்டைலுக்கு நம்ம ஒன்று கிரியேட் பண்ணுவோம். என்னமோ பண்ணுறாரு. இது வந்து நீங்கள் டால்பியில் வந்து இந்த டீட்டெயில்டுன்னு ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். டீட்டெயில்டாக வாமு, அதில் ஏதோ ஒரு டோன் இப்படி வரும் கரெக்டாக, வேவ் அந்த வச்சு. ஒன்றும் இல்லை, நீ இவ்வளோ நாளாக இந்த ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறல்ல, சொல்லுங்க. எனக்கு இந்த டியூனிங் மட்டும் ஏனே தெரியலடா, ஒரு வியாதி மாதிரி. இந்த வேங்கை படம் மாதிரிக்கா, சொல்லுங்க, அந்த படத்தில் அவனை கஞ்சா கருப்பு போய் சைக்கிள் முன்னாடி நின்று வெண்டெடுத்துக்க போய் ஆரம்பிச்சிருவாரு. அந்த மாதிரி எந்த ஹெட்செட் வந்தாலும் ஃபர்ஸ்ட் நான் போயிட்டு இந்த ஈக்குவலைசர்ல கஸ்டமைஸ் பண்ணி பார்த்தே தருவேன். பண்ணுங்க, அதை பண்ணாலே எனக்கு என்ன ஆயிடும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு போறேன், இந்த பாட்டு நீ கேட்டுட்டு இருக்க, இங்க பேர் இங்க பேர் மாட்டிக்க, இது பேசுறதுக்கு அது கேட்க வேணாம்டா, இதுல சேஞ்சஸ் பண்ணி. ஓகே, சேஞ்ச் சொல்லுங்க. ஒன்றும் தெரில, இதுலேயும் ஒன்றும் தெரியல. என்ன சொல்றீங்க? சரி, இவன் வந்து தர மாட்டான், இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். ஆமாம், இதில் கொஞ்சம் லோவாக இருக்க மாதிரி இருக்கு டோன்ஸ்லாம். ஈக்குவலைசர் வச்சது நல்லா இருக்கு. அந்த இலவை தான் சொல்றேன், இந்த இலவை வந்து இவன் வாயிலேருந்து வர வைக்கிற குட்டிக்காரனெல்லாம் அடிக்க வேண்டியதா இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா, நான் அந்த பாட்டு கேட்குற செக்மெண்ட் இல்ல மிட்ல வந்து வேற மாதிரி இருந்தது தெரியுது. இதுல அதனால தான் ஸ்டார்டிங்க்கு மாத்தினேன். ஸ்டார்டிங்ல வோக்கல்ஸ் இருக்கும், சோ வோக்கல்ஸோட சேர்ந்து மியூசிக் கேட்கும்போது உனக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு பார்த்தேன். ஓகே, சரியா? நீ எப்பயுமே இந்த மாதிரி லைட்டா மாத்தினா பெட்டரா இருக்கும். இல்ல, நான் மாத்தி போடுற ஆள் தான், நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க ஆள் தான் உட்காந்து. ஆனா அந்த அளவுக்கு பண்ணல. நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு வச்சுன்னா, இதை டியூன் பண்ணவே நினைக்கல. ஏன்னா ஐஎம்னா உட்காந்து நோண்டுவேன், நான் உட்காந்து டால்பி போடுவேன், சோனி போடுவேன், அப்புறம் பல்ஸோட அந்த நம்ம டிடிஎஸ் சரௌண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு ட்ரை பண்ணி மாற்றுவேன். இது நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, அவன் என்ன கொடுத்துருக்கான், நம்ம என்ன ட்ரை பண்ணலாம், ஈக்குவலைசர் தோட நாள் முழுக்க யூஸ் பண்ணது வருமே, அது பின்னாடி பண்ண வருமா? அது வராது. இப்போதான் நான் போட்டிருக்கேன் ஆப்பு, நான் ஆப் போடல முன்னாடி. அதனால வராது. இப்போ எவ்வளோ நாளைக்கு இது எவ்வளோ நேரத்துக்கு ஒர்க் ஆகுது அதானே சொல்றேன். எவ்வளோ மணி நேரம் ஓடி எவ்வளோ நேரம் ஓடுன்னு காட்டாது, 26 மணி நேரம் இருக்கு. அதை ஆன் பண்ணு. ஆன் பண்ணிட்டியா? ஒரு இதா இருக்கு, இது ஓடி இருக்கடா.
ஒரு ஆள் இன்னைக்குன்னு இங்க ஒரு டோட்டல் இப்போ அது உள்ள ஃபர்ஸ்ட் டுடேன்னு காமிச்சது. ஓ டோட்டல்ல பாரு எவ்வளவு வந்திருக்குன்னு 321 மணி நேரம். ஒரு சைடு லெஃப்ட் மட்டும் அதிகமா யூஸ் பண்ற போல. ஓ இதுல Single காட்டுமா இந்த மாதிரி? ஆமா, நான் தெரியாதா? என்ன நினைச்சேன், ஓகே இது ரிமைனிங் டைம் காட்டுது போல, நம்ம அனுப்புவோம் அப்படின்ட்டு. அதான் சொல்றேனே, இந்த இடமே நான் யூஸ் பண்ணல. நான் வேணும்னு என்ன பண்றேன்னா ம் வெறும் பேஸை மட்டும் பூஸ்ட் பண்றேன் அடிஷ்னலா. அதுக்கு நான் என்ன பண்ணலாம்னா டிஸ்டார்ஷன் கேட்கறதுக்கா ஆம், படையப்ப போடுறாரு. படையப்பல என்ன பட்டு போடுறாரு, கிக்கு ஏறுதே. ஏன்னா அதுல அந்த பேஸ் வந்து நல்லா இருக்கும், ஒரு வித்தியாசமானது. வால்யூம் என்ஹான்சர் வேணாம். இது இல்லாம இப்போ நீ இந்த பாட்டு நான் இங்கேயும் வேற ஏற்றி வச்சிருக்கேன். ஸோ எல்லாமே மாறி போய் கிடக்கு. நல்லா இருக்குல்ல? இது நல்லா இருக்கு. எல்லாம் மாத்திரப்ப தொடச்சி போடுங்க. ஏன்னா வந்து ஒரு சில பேருக்கு ஏதாவது டிசீஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. டிசீஸ் இருக்கு இல்லன்றது ரெண்டாவது. இது ஒரு பழக்கமே வச்சுக்கோங்க. ஆமா. உங்க பொட்டிக்குள்ள நீங்க வைக்கும் போதே உங்களுதே கிளியர் பண்ணி வைங்க. இப்போ இதுல கூட நான் இப்போ காலையில க்ளீன் பண்ணேன். இந்த இடத்துல இருக்கும் கரெக்டா. உங்களுக்கு இருக்குன்னு சொல்ல வரல சாமி. சீ அப்படி இல்லடா. எப்பயுமே வந்து இது நானே எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு தானே இருக்கேன். க்ளீன் பண்ணி வைக்கிறது நல்ல பழக்கம். இங்கே ஏற்றிருக்கேன்ல. இது நல்லா இல்லை. வால்யூம் என்னன்னு ஆன் பண்ணுங்க. அது டிஃபால்ட்டாக ஆனில் வர நீ வச்சுருந்துருக்க. அது இல்லைன்னா ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்கு. அதாவது இவங்க அந்த டைனமிக் ஆடியோ ஒரு உடனே தூக்கி உள்ள வச்சிடாத. இல்லை ஒன்று மட்டும் சும்மா வச்சு. இது கண்ட்ரோல்ஸ் பார்க்குறேன். கண்ட்ரோல்ஸ்ன்னு இருக்குமே, எங்கே இருக்காம பட்டன் செட்டிங்ஸ் இது இருக்கு. இந்த வரைக்கும் பாருங்க. யா டபுள் டாப்புக்கு இவன் சிங்கிள் டேப் கொடுக்க மாட்டாங்க. அது ஒன்று தான் வருத்தம். OnePlusல சிங்கிள் டேப் இருக்கும், ஓப்போல சிங்கிள் டேப் இருக்கும். ரியல்மில சிங்கிள் டேப்பே கிடையாது. சிங்கிள் டேப்புக்கு கான்ஃபிகர் கிடையாது. அதை சொல்லுங்க. சிங்கிள் டேப்னு ஒன்று கிடையவே கிடையாது. சிங்கிள் டேப் பண்ணி ஒண்ணுமே வராது. கட்டாவும் காலானா என்னது அது லாங் ஹோல்டு. சிங்கிள் டேப்னு ஒரு கான்ஃபிகே கிடையாது இவனுல. இல்லையே. ஆமா. இது ஸ்வைப் ஆயிடுது. அட ஃபர்ஸ்ட் காய். இல்லை நான் காலில் மட்டும் சிங்கிள் டேப்பு கட்டாச்சு, அவ்வளோதான் இருக்குது. அடுத்து சிங்கிள் டேப் கான்ஃபிகரேஷனே எதுவுமே இல்லை. இருங்க எனக்கு தெரிஞ்சு. ஆமாம் நீங்கள் கால் பண்ணுங்க. டபுள் டேப் பண்ணால் தான் கட் ஆகும். ஆமாம் நான் யோசிச்சுன்னு இருக்கேன். சிங்கிள் டேப்னா வந்துட்டு போல. டபுள் டேப் அட்டன் பண்ணுங்க. டபுள் டேப் தான் பண்ணணும். ஒன்றும் பண்ணல நீ. அதான் யா கட் ஆயிடுச்சு. சிங்கிள் டேப் மட்டும் இல்லை. அது வந்து இட்ஸ் காமன்லி திஸ் இஸ் ஹவ் ரியல்மி ஒர்க்ஸ். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓவராலாக வந்து பார்க்குறப்ப இதோட பில்டு குவாலிட்டி, அப்புறம் வந்து இந்த கம்ஃபர்ட் வந்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் வெளியில் நம்ம இப்போ வைக்கிறோம், காதில் வைக்கிறோம்னு வச்சுக்கலாம், அந்த க்ளாஸியாக இருக்கா, அது எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போலாம் வந்து என்ன தோணுச்சுன்னா, ஒருத்தனும் வந்து கமல் மாட்டுற மாதிரி இது ஒரு ஆர்னமெண்ட்டாகவே பார்க்குற மாதிரி தோணுச்சு. இப்போ எல்லாரும் இதே பளிச்சுலே இருக்காங்க. பிக்சல் பார்த்தா மட்டும் எனக்கு என்ன இது மட்டும் குண்டூசி மாதிரி, இது மாதிரி பட்டன் மாதிரி இருக்கு. ஸோ அது ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஏன் கம்பெனி வந்து இந்த டிசைன்லாம் சூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு தாட்டில் யோசிக்கிறப்ப அதெல்லாம் வந்து இருந்துச்சு. ஆசையாக நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற நேரத்தில் கரண்ட் போச்சுங்க. இன்னும் திரும்ப வரல. நம்ம ஊர் வந்து எப்பயுமே இந்த விதத்தில் மாஸ் தான். சரி இருந்தாலும் இப்போ என்னென்னா பட்ஸ் ஏர் 7 ப்ரோ யாராவது ரியல்மியில் வாங்குறதா இருந்தீங்கன்னா நீங்கள் அவுட்டோர் கால்ஸுக்காகவும் மியூசிக்காகவும் வாங்குறதா இருந்தால் தாராளமாக வாங்கலாம். அது ஒன்று தான் ஆப்ஷன் இல்லை, நிறைய ஆப்ஷன்ஸ். இப்போ யாருக்காவது வந்து ஆப்டெக்ஸ் ரிலேட்டடாக ஹெட்ஃபோன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இயர்ஃபோனில் இருக்குது. பட் இயர்ஃபோனில் கால்ஸ் வந்து இப்போ தான் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஓடி அப்டேட் வந்துச்சு. அந்த ஓவர் த அப்டேட் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு அவுட்டோர் கால்ஸ் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. முன்ன வந்து எப்படி இருக்குன்னா வின் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ அந்த வின் நாய்ஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ அதான் சிவிசின்னு சொல்லுவாங்க. குவால்காமோட ஸ்டாண்டர்ட்ஸ் அது. ஏன்னா குவால்காமோட சிப் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதனால தான் குவால்காமோட ஆப்டெக்ஸ் லாஸ்லெஸ் இருக்கு. எதுலன்னா இயர்ஃபோன்ல அவங்க சிவிசி கிளியர் வாய்ஸ் ஃபார் கால்ஸ்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. ஸோ அதை வந்து இப்போ கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்பயும் கூட நிஜமாவே கால் பிளஸ் மியூசிக் அப்படின்னு வந்தா வேற வழியே இல்லை. நீங்க ரியல்மியோ இல்லாட்டி வந்து நீங்க OnePlusஓ இப்படி தான் நீங்க போய் ஆகணும். டியூல் டிரைவர் டியூல் டேக்கு அரௌண்ட் 4 to 5K. எஸ் சரியா? ஸோ இதுதான் மொத்தம் இந்த வீடியோ வழியா நாங்கள் சொல்ல வந்த இன்ஃபர்மேஷன். ஒரு ரியல்மி வாங்க ரியல்மியில் ட்ரை பண்ணலாமா, நல்லா இருக்குமா, ஏர் 7 ப்ரோ இல்லை ஏர் சீரிஸ் நல்லா இருக்குமா, இது வந்து போன இதோட கொஞ்சம் அப்கிரேட் தான். மற்ற எங்களுக்கு பழசு பார்த்தா கூட அதே சொல்லியிருப்பாங்க, இன்னும் டீட்டெயிலாகவும் இருக்கும். அதேமாரி நீங்கள் இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, போத் சொன்ன மாதிரி வாய்ஸ் அண்ட் இது வந்து என்னையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு டியூல் டிவைஸ் கனெக்ஷன் உண்டு, எல்லாமே உண்டு. உங்களுக்கு கேம்ஸ்க்கு வந்து நான் எப்பயும் சொல்கிறது தான், ஒரு கேண்டி கிரஷோ இல்லை நான் விளையாடுற ட்ரீம் கிரிக்கெட்டோ கிளாஸ் ராயலோ இதெல்லாம் விளையாடலாமே தவிர நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டிங் கேமு அந்த மாதிரி இன்டென்ஸ் கேமுக்குலாம் இந்த இதை கொண்டு போகக்கூடாது. லேட்டன்சி கண்டிப்பாக இருக்கும். இன்னொன்று அந்த ஆப் நம்ம அதில் பார்த்துட்டு ஆப்போட இதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ அது வந்து எப்பயுமே நல்லா இருக்கும். ரியல்மி லிங்க் ஆப் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கு. ஸோ ஆக மொத்தம் ஃபர்ஸ்ட் நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்த வீடியோ வந்து ஐஃபோன் ஏரில் எடுத்தது. அண்ட் இப்போ வந்து வித்தவுட் மைக்ரோஃபோன் டேரெக்டாக ஃபோன் மைக்ரோஃபோனில் 15 அல்ட்ராவில் எடுத்துட்டு இருக்காங்க. ரைட்டுங்க. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கோம். விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, கிருஷ்ணா. பார்க்கலாங்க. பை.